மதிப்புமிகு ஆசிரிய பெருமக்களுக்கு டிஆர்பி தமிழா சார்பாக வணக்கங்கள். ஆசிரியர் தகுதி தேர்வு நமக்கு ஜூலை 4, ஜூலை 5 இருக்கு. அதுக்காக நம்ம ஆசிரியர் பெருமக்களுக்கு ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணுற மாதிரி புக் பேக்கு டூ யூ நோ இதை ஈஸியாக எடுத்து 20 மினிட்ஸ்க்குள்ளே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸாக போடுறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இது புரிஞ்சிடும். நீங்கள் ஈஸியாக கிராஸ்பும் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு போகும்போதோ இல்லை ஃப்ரீ டைம்லேயோ இல்லை ஏர்லி மார்னிங் டைம்லேயோ ஜஸ்ட் ஒரு ஹெட்செட்டை போட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா 20 மினிட்ஸில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபிஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து உங்களுக்கு டே பை டேயில் போயிட்டே இருக்கும். நீங்கள் இதை நல்லா கவனிச்சுட்டு எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய பேப்பர் இது. ஸோ ஈஸியாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ஷார்ட்டானது, ப்ளஸ் எக்ஸாம் கொஸ்டின்ஸில் நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இது எப்படி பிரிக்க போகிறோன்னா, ஹிஸ்ட்ரியில் டைம் லைன்ஸும், பாலிட்டியில் அமெண்ட்மெண்ட்ஸும், ஜாகிரஃபியில் முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் இது மட்டும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பேஸ்ட் பண்ணியிருக்க டூ யூ நோஸ், புக் பேக், அப்புறம் புக் பேக் முடிஞ்சால் பார்ப்போம். பிகாஸ் டைம் இல்லை, டூ யூ நோஸ் பார்க்கவே டைம் போய்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லெசன்ஸ் உள்ள போகலாம். இதுக்குள்ள நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு சிந்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட வாழ்வு முறை எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன மாதிரி ரிசோர்சஸ் யூஸ் பண்ணாங்க, ரிசோர்சஸ் என்ன யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட ஹேபிடேஷன் எப்படி இருந்துச்சு, அர்பன் சிவிலைசேஷனா இருந்துச்சு. ஸோ இவங்க என்ன ஏஜ்ல வந்தாங்க, பிரான்ஸ். இவங்களுக்கு என்ன தெரியாது, அயன் தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, ஆரியர்கள் வந்தாங்க. இவங்க 1500 600 பிசி வரைக்கும் இருந்தாங்க. இவங்க என்ன ஸ்டார்டிங்ல நீங்கள் 2 பிரியும். ஒன்று ரிக்வேதம் இருந்தது, ஓகேவா, ரிக்வேதம் அப்புறம் 2, ஓகேவா, 2 பிரியும். அதில் ஒரு பிரிவு ஒரு காலத்தில் 1500 1000 பிசி வரைக்கும், இன்னொன்று 1000 600 பிசி வரைக்கும். இயர்லி வேதிக் பீரியட், லேட்டர் வேதிக் பீரியட் 2 பிரிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது ஆரியன்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, 500 பிசி ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் இந்தியாவில் நடக்குது. என்னன்னா, ஒன்று புத்தர், இன்னொன்று மகாவீரர், ஓகேங்களா. புத்திசமும் ஜெயினிசமும் இந்தியாவில் வளருது. அந்த டைம்ல என்ன ஆகுது, நமக்கு 16 மகா ஜனபதங்கள், ஓகேவா, மகா ஜனபதங்கள் இந்தியாவில் இருக்கு, ஓகேவா. மகா ஜனபதங்கள் இந்தியாவில் இருக்கு. அந்த மகா ஜனபதங்கள் என்ன ஆகுது, ஒரு 300 பிசி வாக்குல, 350 பிசி வாக்குல என்ன ஆகுது, மௌரியன் எம்பையர் வருது. என்ன எம்பையர், மௌரியன் எம்பையர் வருது. இந்த மௌரியன் எம்பையர்ல தான் சந்திரகுப்தர் வராரு. அப்புறம் சந்திரகுப்தரோட பேரன் தான் அசோகர் பத்தி பார்த்தோம் இல்லையா, அசோகர். இப்படி போகுது. மௌரியன் எம்பையர் என்ன ஆகுது, அது அழிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன சின்ன அரசுகள் இருக்கு. சின்ன சின்ன அரசுகளுக்கு அப்புறம் ஒரு 250 ஏடி கிறிஸ்து பிறப்புக்கு அப்புறம் குப்தர்கள் வந்தாங்க. இப்படிதான் அந்த ஃப்ளோ வருது. இப்படிதான் அந்த ஃப்ளோ வருது. இந்த ஃப்ளோவை தான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வியூ மாதிரி போட்டு காட்டினேன். நம்ம டியூனோ மட்டும் பாக்குறதுனால நமக்கு அது சரியா புரியாது இல்லையா, அதனால ஃப்ளோவை சொல்லிட்டு இப்போ இந்த ஃப்ளோ படி அப்படியே பார்த்துட்டு போவோம். இப்போ கீழே போற டாபிக் என்னன்னா, தமிழ்நாட்டுல நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்றத மட்டும் பாக்குது. நமக்கு வடக்குல நமக்கு இந்த மாதிரி ஆரிய கல்ச்சர் போயிட்டு இருக்கும்போது, தமிழ்நாட்டுல மெகாலித்திக் கல்ச்சர் கீழே போயிட்டு இருந்துச்சு. அங்கன்னா பெருங்கற்காலம், இந்த பெருங்கற்காலம் நினைவு சின்னங்கள் இருக்கு பாத்தீங்களா, பல நினைவு சின்னங்கள் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. இப்போ அதுல முதல் வகை டால்மென்ஸ், கற்திட்டைகள். இதுல படிக்க வேண்டியது இந்த மாதிரி ஃபேக்ட் தான். இந்த ஃபேக்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல உங்ககிட்ட புக் இருந்தா நான் அன்லைன் பண்றதா நீங்களும் அன்லைன் பண்ணிக்கோங்க, ஓகேவா. வீரராகவபுரம், குமாரமருதுபட்டி, நரசிங்கபட்டி, மதுரை, திண்டுக்கல், காஞ்சிபுரம், ஓகேவா. 2 கற்பலைகள் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது இன்னொரு கல் இப்படி இருக்கா, மேல ஒரு கல் இருக்கு பாருங்க, இதான் கல்திட்டை, டோல்மென்ஸ். அப்புறம் நடுகற்கள். இது யாருக்கு வைப்பாங்கன்னா, இறந்த வீரனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல அவர் இறந்திருக்கலாம், அந்த வீரனுக்கு வைக்கப்பட்ட நடுகள் தான், ஓகேவா. அது என்ன கட்டிருக்கு பாருங்க, திண்டுக்கல் மாவட்டம் பழனியில, மானூர், தூத்துக்குடியில
வெள்ளாளங்கோட்டை, திண்டுக்கல்ல புலிமான். இந்த புலிமான் கோப்பை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ஜெயினிசம்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சப்ஜெக்ட் மாறுது பாருங்க. ஜெயின் அப்படின்னா சமணம். இந்த சொல் எங்க இருந்து வந்ததுன்னா ஜினா அப்படின்ற ஒரு சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது. அதோட பொருள் என்ன? தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வது. ஓகேவா? நெக்ஸ்ட் மகாவீரர். மகாவீரர் எத்தனாவது தீர்த்தங்கரர்? 24வது தீர்த்தங்கரர். ஓகேவா? அவரோட தலைமை சீதரான கௌதம சுவாமி என்பவர் என்ன பண்ணாரு? மகாவீரரோட போதனைகளை தொகுத்து ஆகம சித்தாந்தம் அப்படின்ற புக்கு பேரு மாற்றப்பட்டது. ஓகேவா? கர்மா என்னன்னா அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம். ஓகேவா? பௌத்த மாநாடுகள். இது என்ன பௌத்த மாநாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்தர் இறந்ததுக்கு அப்புறம் 4 மாநாடு நடத்துவோம் இந்தியா ஃபுல்லா கூட்டி. ஓகேவா? அந்த 4 மாநாடுல புத்தரோட போதனைகளை தொகுத்து என்னென்ன மக்களுக்கு எப்படி பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மாநாடு நடத்துவாங்க. இதுல 3வது மாநாடு நடத்துனது அசோகர். ஓகேவா? இது அதான் இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் இதுல. அசோகா. ஓகேங்களா? 4வது நடத்தது கனிஷ்கர். ஓகேவா? ஓகேவா? இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ராஜா என்ன பண்ணாரு? வைசாலியை கூட்டிட்டு பாடலிபுத்திரம் வழியா காஷ்மீருக்கு போயிட்டாரு. ஓகேவா? இதான் 4 மாநாடுகளை ஞாபகம் வச்சுக்க ஷார்ட்கட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ராஜா என்ன பண்ணாரு? வைசாலியை கூட்டிட்டு பாடலிபுத்திரம் வழியா காஷ்மீர் போயிட்டாரு. இதுதான் க்ளூ. ஓகேவா? சரி, பௌத்தத்துக்கு மட்டும் மாநாடுகள் இருக்கு, சமணத்துக்கு மாநாடுகள் இருந்துச்சா அப்படிங்கன்னா இருந்தது. 2 மாநாடுகள் சமணத்துக்கு இருந்துச்சு. ஓகேவா? சமணத்துக்கு 2 மாநாடுகள் இருந்துச்சு. புக் பேக்ல இல்ல. சோ மோஸ்ட்லி வருமானம் எனக்கு தெரியல, அதை பத்தி ரொம்ப பேச வேணாம். பேராணை அப்படின்னா என்னது? அரசர் கொடுக்குற பேரணை, அது மட்டும் வேணாம். இடைவழினது இந்த மிடில் பாத். நான் சொன்னேன் தெரியுமா போன கிளாஸ்ல? மிடில் பாத் யார் சொல்றது? அது போன கிளாஸ் கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஓகேவா? மிடில் பாத் யார் சொல்றது? புத்தா. ரொம்ப ஹாப்பினஸ்ல இருக்க வேணா, ரொம்ப சேட்னஸ்ல இருக்க வேணா, காமனா கொண்டு போங்க லைஃப் அப்படின்னு சொல்றவர். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 2 பேரும் பக்கத்துல இருக்காங்களா? இயற்பெயர் என்ன? வர்தமனர். யாருக்கு? மகாவீரருக்கு. நெக்ஸ்ட் எங்க பிறகுறாரு? வைசாலியில குந்தகிராமன்ற ஒரு பீகார்ல இருக்கு. அப்பா பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோனா. இறப்பு எங்கது? பாவபுரி, பீகார்ல இறந்துறாரு. ஓகேங்களா? இவரோட இயற்பெயர் பாருங்க, சித்தார்த்தா. எல்லாருக்குமே தெரியும். லும்பினியில பிறக்கிறாரு, நேபாள். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது அடிக்கடி கேட்டுடும். பெற்றோர் பேர் தேவையில்லை. இறப்பு எங்க? குஷி நகரம், யூபி. இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா, புத்தர் இறப்ப கூட சந்தோஷமா குஷியா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே? புத்தர் என்ன பண்ணாரு? இறப்ப குஷியா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பாத்துக்கலாம். வர்தமனர் என்ன பண்ணாரு? பீகார்ல அவர் இறந்ததை மக்கள் பாவமா நினைக்கிறாங்க. சே, இவ்வளவு நல்ல மனுஷர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பீகார் மக்கள் பாவமா நினைக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சுவரோவியங்கள். இது எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்க அவுரங்காபாத்ல அஜந்தா எல்லோர கேவ்ஸ் இருக்கா, அங்கதான் எங்களோட சூரவோவியங்கள் இருக்கு. ஓகேவா? மெகஸ்தனிஸ். யார் இந்த மெகஸ்தனிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு சந்திரகுப்தாவோட பீரியட்ல என்ன ஆகும்? ரோமன் இன்வேஷன் வரும், ரோமன் படையெடுப்பு வரும். ஓகே? அந்த படையெடுப்புல இருந்த செலுக்கஸ் நிக்கேட்டர் அப்படின்னு ஒரு அரசர் இருப்பான். அந்த அரசனோட புலவர் மெகஸ்தனிஸ்ன்றார். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணுவாரு? நம்ம சந்திரகுப்தருக்கு தூதுவரா இருப்பாரு. சந்திரகுப்த மௌரியாக்கு அவரோட அவையில தூதுவரா இருப்பார். ஓகேங்களா? இவரு 14 ஆண்டுகள் இந்தியாவில இருந்திருக்காரு. ஓகேங்களா? இவர் எழுதிய நூல் இண்டிகா. வெரி 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 இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப முக்கியம். ஓகே? இந்த நூல் தான் மௌரிய பேரரசை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான சான்றா இருக்கு. ஓகே? இங்க பாருங்க, அசோகர் கல்வெட்டு. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்தியா ஃபுல்லா அசோகர் என்ன பண்ணிருக்காரு? சாஞ்சில இருந்து இந்தியா வரைக்கும் மற்ற இடங்களை பிராமியில் எழுதியிருக்காரு. கந்தகார் எங்க இருக்கு? இப்ப ஈரான் பக்கத்துல இருக்கு கந்தகார். ஓகேங்களா? இந்த கந்தகார்ல என்ன இருக்கு? அசோகரோட இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அது கிரீக்ல இருக்கு. கிரீக் மற்றும் அரபிக்ல இருக்கு. ஓகேவா? வடமேற்கு பகுதியில பாகிஸ்தான் தாண்டி இருப்பாரு கரோஃப்சி அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட்ல இருக்கு. அப்போ அந்த லோக்கல் மக்களுக்கு என்ன மொழியில புரியுமோ அந்த மொழியில தான் கல்வெட்டு வச்சிருக்காரு. ஓகேங்களா? இது என்ன சொல்லுதுன்னா, அசோகரோட ஆட்சி ஈரான் வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்றத காட்டுது. ஓகேவா? நலந்தா என்னது? உலக பாரம்பரிய சின்னம். அன்னைக்கு இங்கிலீஷ்ல எழுதி போட என்னது? வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஓகேவா? இது யார் கொடுக்குறா? இந்த கேட்டகரி யுனெஸ்கோ கொடுக்குது. ஓகேவா?
இது எங்க தெரியுமா இருந்துச்சு? கரெக்டா யார் சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா வற்றாத அறிவை அளிப்பவர் என்று அர்த்தம். ஆனா இது யார் ஆட்சியில் உருவாச்சு? குப்தர்களின் காலத்தில் மிகப்பெரிய புகழ் பெற்று விளங்குச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் 16 மகாஜனபதம் சொன்னா இது எப்போ உருவாகும்னு சொன்னேன். வேத காலம் 600 பிசில முடிஞ்சு கரெக்டா புத்தரும் மகாவீரரும் பிறக்கும் போது 16 மகாஜனபதங்களா இந்தியா பிரிஞ்சிருக்கும், எக்ஸப்ட் தமிழ்நாடு. ஓகேவா? யாக்ஷன் யாக்ஷி இவங்க யாருன்னா வன தெய்வங்கள் சொல்லுவாங்க. அவ்வளவுதான், அது படம் ஞாபகம் வச்சுங்க போதும். பண்டைய பேர்கள் பாடலிபுத்திரம் தான் பாட்னா, கலிங்கம் தான் ஒடிசா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ராஜ்கீர் தான் ராஜ்கீர் இப்ப அப்படியே இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மூணும். ஓகே. ருத்ரதாமன் ஜுனாகத் இன்ஸ்கிரிப்ஷன் என்னாச்சுன்னா சுதர்சன ஏரின்னு ஒரு ஏரி இருக்குங்க. ஓகேங்களா? அந்த ஏரியை இந்த ருத்ரதாமன்ற ஒரு அரசன் என்ன பண்றான், இவர் வந்து சந்திரகுப்த மௌரியர்கள்லாம் 100-200 வருஷம் இல்ல 300 வருஷம் கழிச்சு வந்த ஒரு அரசர். இவர் என்ன பண்றாரு, அந்த ஏரியை வந்து என்ன பண்றாரு, உருவாக்கிட்டு இதற்கான பணிகளை வந்து சந்திரகுப்த மௌரிய காலத்தில் தொடங்கப்பட்டதாம். ஓகேவா? அசோகர் காலத்தில் பணிகள் நிறைவு செய்யப்பட்டன. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஏரி. ஓகேவா? அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஒளிர்கிறார் என்று சொன்னவர் யாரு? எட்ஜி வெல்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், கனா என்னும் சொல் சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும். சங்கா என்பது மன்றம் என்று பொருள். கனசங்கா அப்படின்னா சிறிய நிலப்பகுதியில் மேட்டுக்குடி மக்களை கொண்ட குழுவால் அமைக்கப்பட்டு கனசங்கா. ஓகேவா? கனசங்கங்கள் சமத்துவ மரபுகளை பின்பற்றின. ஓகேவா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கனசங்கா எனது சமத்துவ மரபுகள், எந்த வேறுபாடுகள் இல்லாம இருந்துச்சு, எல்லா மக்களும் கலந்து கொள்ளலாம். சங்கம் என்னது மன்றம். ஓகேவா? சங்கம் என்றால் மன்றம். கனா என்னும் சொல் சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும். ஓகேவா? உங்களுக்கு ஆப்ஷன்ல மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுப்பான். ஸோ இதுவும் படிச்சுங்க, ரொம்ப முக்கியமானது இதுவும். சரி, இப்போ நான் சொன்ன இந்த ஃப்ளோ ஞாபகம் இருக்கா? சிந்து அப்படின்னா இந்த ஓகேவா? 3000 பிசி. நெக்ஸ்ட் ஆரியன்ஸ் 1500 பிசி. அப்புறம் 500 பிசில யார் வரா? ஒன்னு புத்தர், அடுத்து மகாவீரர், அடுத்து யார் வரா? 350 பிசி போல என்ன பண்றாரு நம்ம சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்றாரு? மௌரிய பேரரசு உருவாக்குறாரு. இந்த மௌரிய பேரரசை உருவாக்குறாரு. சார் பேர்லயே குப்தா வருது, அப்ப குப்த அரசு உருவாக்கணும்னு கேட்காதீங்க. இவரு மௌரிய பேரரசு தான் உருவாக்குறாரு. ஓகேவா? இப்ப மௌரிய பேரரசு உள்ள போயிடுவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட். முத்திரை பதித்த நாணயங்கள், இங்கிலீஷ்ல வந்து பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பஞ்ச் மார்க்டு காயின்ஸ். ஓகேவா? இந்த காயின்ஸ் தான் இவங்களை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் அசோகரோட கல்வெட்டு, ஜுனாகத் கல்வெட்டு. ஓகேவா? இதெல்லாம். அப்புறம் புக் என்னென்ன இலக்கியங்கள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கௌட்டில்யோட என்ன எழுதினாரு? அர்த்த சாஸ்திரம் எழுதினாரா? விஷகதத்தர் என்ன எழுதாரு? முத்திராட்சரம் எழுதினாரா? அப்புறம் மாமூலனாரின் நகனானொற்றுப்பாடல், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாமூலனாரின் நகனானொற்றுப்பாடல் எது குறிக்குது? மௌரிய அரசை பத்தி குறிக்குது. ஓகே. அப்புறம் மதம் சார்ந்த இருக்குன்னு பாரு. ஏன்னா இது வந்து 300 பிசில இருக்கு. அப்போ புத்திசமும் ஜெனிசமும் இந்தியாவில பெருசா வளர்ந்துருக்கும். கரெக்டா? அதனால புத்த சமய நூல்கள் இருக்கும். வெளிநாட்டு நூல்கள் தீப வம்சம், மகாவம்சம், இண்டிகா யார் எழுதுனான்னு சொன்னேன் மேல பார்த்தவன் மெகஸ்தனிஸ். ஓகேவா? மெகஸ்தனிஸ், தீப வம்சம், மகாவம்சம், இது ரெண்டுமே என்னது? நமக்கு புத்திசம் சம்பந்தப்பட்ட நூல்கள். ஓகே. நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தலைநகர் என்னது? பாட்னா. ஓகேவா? காலம் பாருங்க, 322 முதல் 120 கிமு கிறிஸ்துவுக்கு முன்னர். ஓகேவா? அரசர்கள் யாரு? சந்திரகுப்தர், பிந்துசாரர், அசோகர். சந்திரகுப்தரோட பையன் அசோகர் கிடையாது, சந்திரகுப்தரோட பேரன் தான் அசோகர். ஓகேவா? அப்போ அசோகரோட அப்பா பேர் என்ன? பிந்துசாரா. ஓகேவா? இதெல்லாம் பெருசா பார்க்க வேணாம். நெக்ஸ்ட் சிங்கமுத்து, இதை நம்ம பார்த்தாச்சு. முக்கிய சேர அரசுகள். ஓகேவா? உதயன், சேரலாதன்,
இமயவர்மன் நெடுஞ்செருளாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்புரை. ஓகேங்களா? இவர் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். சிலப்பதிகாரத்துல வருவாரு. இமயவர்மன் நெடுஞ்செரல். இவரும் இமயமலை மலை வரைக்கும் படையெடுத்து போனார். ஓகே, மூவேந்தர்கள். ஓகேவா? மூவேந்தர்கள் பேரை வச்சு கண்டுபிடிக்கணும். இதுவும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் வரலாம். ஓகேவா? சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன், இந்த 4 மேல சோழர்களை குடிக்குது. மாறன், வழுதி, செழியன், தென்னர். ஓகேங்களா? பாண்டியன், நெடுமாறன் வருதா? இதெல்லாம் வந்து அவங்க பேரு. இளஞ்செழியன் ஒரு சோழ அரசர் இருக்காரு. செம்பியன் மாதேவின்னு ஒரு லேடி இருக்காங்க, ராஜா சோழனோட சொந்தக்காரங்க. கிள்ளி வளவன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா? இப்பதான் பார்த்தோம் சேரல் இரும்புரை, சேரன் செங்குட்டுவன், இதெல்லாம் பார்த்தோமா? சோ இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது பாருங்க, சீன பெருஞ்சுவர் கிமு 3ஆம் ஆண்டு இணைத்தார். யாரு இணைத்தது? குன்சிஹங். ஓகேவா? ரொம்ப முக்கியம். ஒலிம்பியாவின் ஜீஸ் கோயில், இது வந்து பண்டைய கால 7 அதிசயங்கள்ல ஒன்று. இதை ரொம்ப இதை பார்க்க வேணாம். முக்கியத்துவம் வந்து பாண்டிய அரசுகள். இந்த நெடியோன் இருக்காருல்ல, இவர் தான் வந்து முருகர் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. ஆனா உண்மையா தெரியல. ஓகே, இந்த முதுகுடுமி பெருவழுதி யாருன்னா, அப்பதான் வந்து முதல்ல யாகம் செஞ்சவர் முதுகுடுமி பெருவழுதிதான். ஓகேவா? ராஜசூய யாகம் செஞ்சவர். ஓகே, பாண்டி இந்த நெடுஞ்செழியன் 2 பேர் இருக்காங்க. ஒண்ணு ஆரிய படை கடந்தவர், இன்னொன்னு தலையானங்கானம் செருவென்ற நெடுஞ்செழியன். இதுல இந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் தான் சிலப்பதிகாரன் வருவார். ஓகேவா? நெக்ஸ்ட் கல்லணை. ஓகேவா? இதுல முக்கியமா வரக்கூடிய கொஸ்டின் இதுதான். எத்தனை ஏக்கர் இது வந்து? எத்தனை ஏக்கர் இது? 69,000 ஏக்கர் இது வந்து பாசனத்துக்கு கொண்டு போகுது. ஓகேவா? ரோம் பேரரசர் ஆர்வின், ஓகேவா, என்னது பட்டுக்கு, அந்த பட்டுக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுத்தாரு. பட்டுக்கு என்ன கொடுத்தாரு? எடைக்கு எடை தங்கம் கொடுத்தாரு. ஓகேவா? எகிப்தின் அரசன் 2ஆம் ராம்சலின், ஓகேவா, பதப்படுத்துவர்கள் திறக்கப்பட்ட போது அறிஞர் அவருடைய நாசியினுள் அடிவயிற்றிலும் கருமிளகு கதிர் அடைக்கப்பட்டிருந்ததை கண்டனர். ஓகேவா? இது மூலியமா என்ன சொல்றாங்கன்னா, மிளகு இங்க இருந்து நாங்க போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சமஸ்கிருத மொழியின் 2வது இலக்கண அறிஞரான பதஞ்சலியை புஷ்யமித்ரர் ஆதரித்தார். யார் இந்த புஷ்யமித்ரர்? ஓகேவா? அசோகர் காலத்துக்கு அப்புறம் மௌரிய சாம்ராஜ்யம் அழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மௌரிய சாம்ராஜ்யோட கடைசி அரசரை இவர் கொன்னுட்டு இவர் வந்து கிங் ஆவர். சுங்கா டைனாஸ்டி. என்ன டைனாஸ்டி? சுங்கா டைனாஸ்டி. அந்த சுங்கா டைனாஸ்டி இருக்க புஷ்யமித்ர சுங்கா தான் பதஞ்சலி ஆதரிச்சு ஒரு கிராமரை எழுதி வைப்பார். ஓகே, இது ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட் லிச்சாவி. லிச்சாவின்றது கனசங்கங்கள்ல ஒரு கனசங்கள்னா ரிப்பப்ளிக்ஸ். ஓகேங்களா? இது கங்கை நதிக்கும் நேபாள் நதிக்கும் இடைப்பட்டதாக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் முக்கியத்துவமான சோழ அரசு கரிகால் வளவன் உங்களுக்கே தெரியும். கிள்ளி வளவன் சொல்லியாச்சு. பெருநர் கிள்ளி, இளஞ்சேரி சென்னி. ஓகேவா? நீங்க வேணா பாருங்க, முடியுது பாருங்க, சென்னி வளவன் கிள்ளி இப்படி முடியுது. ஓகேவா? இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது. இதுல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சேரர் பாருங்க, பனம்பூ மாலை. இதான் முக்கியமான கேள்வியை கேட்கலாம். பனம்பூ மாலை. அவங்களோட துறைமுகம் வந்து முசிறி, தொண்டி 2மே இருக்கு. வஞ்சி, கரூர் 2 கேபிட்டல் அவங்க வச்சிருந்தாங்க. அப்போ அது வந்து இன்னும் இதை பத்தி ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. சோழர்கள் அத்திப்பூ மாலை. ஓகேவா? அவங்களோட துறைமுகம் புகாரு, உறையூர். ஓகேவா? அது கேபிட்டல். 2மே கேபிட்டலா இருந்துச்சு. ஏன்னா கரிகாலன் சோழன் பீரியட்ல புகார் கேபிட்டலா இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி உறையூர் இருந்துச்சு. ஓகேங்களா? பாண்டியர்கள் வேப்பம்பூ மாலை, கொற்கை துறைமுகம், மதுரை. சிம்பிள்ல நம்மளே போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் இது பாருங்க, குறிஞ்சி மலை சந்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேட்டையாடுறது, சேகரித்தல், குறவன் குறித்தி தான் கொஸ்டினா வரலாம் எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் நம்ம யாரும் எழுதிருவோம். முருகன், இன்னொரு பேரு சேயோன். ஓகேவா? சேயோன். ஓகேவா? அடுத்து முல்லை, காடு சந்தேர்தவம், ஆஞ்சநேய மைத்தர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆயர் ஆய்ச்சியர், மாயோன். மாயோன்னா இப்ப விஷ்ணுன்னு சொல்றாங்க, கரெக்டா? மருதம், வயலும் சார்ந்த இடமும் தொழில் என்ன? வேளாண்மை. உழவன் உடத்தியர், இந்திரன் கடவுள். நெய்தல், கடல் சார்ந்த இடமும் மீன் பிடித்தல், உப்பு உற்பத்தி. பரதவர் பரத்தியர், வருணன். ஓகேவா?
பாலை, வறண்ட நிலம், வீரச்செயல்கள். வீரச்செயல்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, வழிப்பறிகள் மோஸ்ட்லி செய்வாங்க. நெக்ஸ்ட் மறவர், மரத்தியர், கொற்றவை. ஓகேவா? இந்த மரப்படம் பாத்துங்க. ஒரே நிமிஷம் டைம் செக் பண்ணிட்டு வந்துடும். ஓகே, 20 minutes ஆக போகுது. இதோட முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல 2 பேஜை முடிச்சிடலாம். ஓகே. முசிறி முதல் பேரங்காடி, இந்தியா முதல் பேரங்காடி யார் சொன்னது? முன்னாடியே பார்த்தோம், நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்ற ஒரு புக்ல யார் சொன்னாரு? பிளைனி த எல்டர். யார் சொன்னாரு? பிளைனி த எல்டர் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்றாரு, இந்தியாவின் பேரங்காடி அப்படின்னு சொல்லிட்டு முசிறிய சொல்றாரு. இங்க முசிறியில தான் அகஸ்டஸ் கடவுளுக்காக கோயில் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. ஓகேவா? இது அந்த நான் சொன்ன இந்த பேப்பரியஸ், வேணா பேப்பரியஸ், அது அந்த இன்ஃபர்மேஷன் இது. ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். கலிங்க அரசர் காரவேலர், அவரோட இன்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா அதிகும்பால இருக்கு. இது ரொம்ப முக்கியமான இன்ஸ்கிரிப்ஷன். இதுதான் அவர் என்ன சொல்றாரு, நான் தமிழக அரசரை தோக்கடிச்சேன் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல தான் சொல்றாரு. ஓகேவா? அஸ்வகோஷர் என்ன நூல் எழுதியிருக்காரு? புத்த சரிதம். ஓகேவா? சமஸ்கிருத நாடகம். ஓகேவா? இந்த சிலை இப்ப எங்க தெரியுமா? இந்த சிலை இப்ப இருக்கா இல்லையா யாராவது சொல்ல முடியுமா? இந்த சிலை பெரிய சிலை, யாராவது சொல்ல முடியுமா? இது எங்க இருக்குன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கு இப்போ. ஓகேவா? இது வந்து காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட், இதை பத்தி தனியா பார்ப்போம். காந்தாரா கலைப்பள்ளி அந்த வகையை சார்ந்தது. இந்தோ பார்த்து இவங்களா பெருசா தேவைப்பட மாட்டாங்க, இவ்வளோ டீப்பா போவனா. ஓகேங்களா? ஜஸ்ட் லைட்டா இதை மட்டும் பார்த்துங்க. மியாண்டர் ரொம்ப முக்கியம். ஓகேவா? மியாண்டர் ரொம்ப முக்கியம். இதுல ஒரு முக்கிய பாக்டீரிய அரசன் மிலிண்டா என்பவருக்கும் பௌத்த அறிஞர் நாகசேனாவுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலே மிலிந்த பன்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல். அந்த நூலை பத்தி மிலிந்த பன்கா, ஆமா இந்த நூல், இது ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மட்டும் பாத்துங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் உலக மன்னாளில் குஷான பேரரசு ஜூலியஸ் சீசர் வாழ்ந்த ரோமானிய குடியரசின் இறுதி நாட்களின் சமகால தியாகம். குஷான பேரரசர் அகஸ்டஸ் சீசர் அவைக்கு ஒரு பெரும் தூதுக்குழுவை அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. ஓகேவா? பிரசஸ்தி அப்படின்றால் என்னது? மெய்கீர்த்தி. ஓகேவா? இது ஒரு சமஸ்கிருத சொல்லு, ஒருத்தரோட புகழ் பாடுவது. ஓகேவா? நெக்ஸ்ட் இது நமக்கு கிமு 2500 நமக்கு சிந்து செமவெளிக்கு கண்டெம்பரரி இவங்க. ஒரு கல்லும் 15 டன் எடை இந்த எஜிப்சியன் பிரமிட் எல்லாம். இது ஜஸ்ட் ஒரு வாட்டி பாத்துங்க. இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது இதுதான், சமுத்திரகுப்தர் என்ன பண்ணிருக்காரு, பல யாகங்கள் செஞ்சிருக்காரு, வர வீடியோகள் செஞ்சிருக்காரு. யார்? சமுத்திரகுப்தர். இவரு அதற்கான ஒரு நாணயம், நம்ம ஒரு கோல்டன் காயின் பார்த்தோம்ல, அதுல வீணை வாசிப்பது போட்டிருக்கா. ஓகே, இவரே என்ன சொல்றாங்க? கவிராஜான்னு சொல்றாங்க. கரெக்டா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லைட்லயே சொன்னேன். இலங்கையை சேர்ந்த ஸ்ரீமேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தன் சமகாலத்தவராக. கரெக்டா? நெக்ஸ்ட் அர்ஷர், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சீன பயணி யுவான் சுவாங்கை முதலாக ஜார்க்கண்ட் ராஜ்மஹாலுக்கு அருகே உள்ள கதன்கலா என்ற இடத்தில் சந்தித்தார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நடக்கிறப்போ ஒரு 600 AD கிட்ட வச்சுக்கலாம். 600 AD 650 AD வச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப தாண்டி வந்திருக்கு ஹிஸ்டரி. ஓகே, ஸோ இதோட நிறுத்திக்குவோம். இதுக்கு மேல நான் போக விரும்பல, இது ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஓகேவா? இதோட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. டெஸ்ட் கம்பல்சரி இருக்கும். ஓகேவா? டெஸ்ட் இருக்கு, 50 கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் எடுத்ததெல்லாம் சேர்த்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ரெடியா வாங்க டெஸ்ட்டுக்கு. ஓகேவா? தேங்க்யூ.